கிரகலட்சுமி அஸ்ட்ரோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய ராசி பலன். இன்று குரோதி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் நாள், ஆங்கில மாதம் 26/12/2024 வியாழக்கிழமை. இன்றைய திதி ஏகாதசி திதி. இந்த ஏகாதசி திதியில் விவசாயம் சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கும் மேலும் விவாகம் சம்பந்தமான காரியங்களை செய்வதற்கும் உகந்த நாளாக இந்த ஏகாதசி திதி அமைகிறது. மேலும் விவசாயம் சம்பந்தமான தொழில்களை மேம்படுத்துவதற்கும் விவசாயம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல்களை செய்வதற்கும் மிகவும் அருமையான நாளாக இன்று அமைகிறது. இன்று வாஸ்து சாந்தி செய்வதற்கும் சிற்ப வேலைப்பாடுகளை செய்வதற்கும் மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது. இந்த காரியங்கள் அனைத்தும் சுபஹோரை நல்ல நேரங்களில் செய்திருப்பானால் மிகவும் வெற்றி தரும் நாளாக இன்று அமைகிறது. இன்றைய நட்சத்திரம் சுவாதி நட்சத்திரம். இந்த சுவாதி நட்சத்திரத்தில் சாந்தி மூர்த்தம் சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் குழந்தைகளுக்கு பெயர் சூட்டுவதற்கும் மேலும் குழந்தைகளுக்கு சாதம் ஊட்டுவதற்கும் இன்று மிகவும் அருமையான நாளாக அமைகிறது. இன்று வித்யா ஆரம்பம் செய்வதற்கும் உபநயனம் செய்வதற்கும் திருமணம் போன்ற சுபகாரியங்களை பேச்சுவார்த்தைகளை செய்வதற்கும் மிகவும் அருமையான நாளாக அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில்களில் இன்று விதை விதைப்பதற்கும் இன்று கும்பாபிஷேகம் சம்பந்தமான கோயில் கும்பாபிஷேகம் சம்பந்தமான திருப்பணி சம்பந்தமான அனைத்து காரியங்களையும் செய்வதற்கும் மிகவும் அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக நோயில் இருப்பவர்கள் இன்று சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களால் பூரண குணமாவதற்கும் ஆயுர்வேதிக்க சிகிச்சை சம்பந்தமான மருத்துவ செலவுகள் செய்வதற்கும் இன்று மிகவும் அருமையான நாளாக இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வஸ்திர தானம் செய்வதற்கும் யாருக்காவது வஸ்திர தானம் செய்ய வேண்டியிருந்தால் கண்டிப்பாக செய்தீர்களானால் அதற்கான புண்ணியங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் நடனம் நாட்டியம் போன்ற பயிற்சிகளில் சேருவதற்கும் இன்று அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு இசை கருவிகளில் சேர்ந்து பயிற்சி எடுப்பதற்கும் மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு திருமாங்கல்யம் செய்வதற்கும் திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தை முடித்து திருமாங்கல்யம் செய்வதற்கும் சமையல் கான்ட்ராக்டுகள் ஏதாவது கிடைக்கிற மாதிரி இருந்தால் அது செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாக இன்று அமைகிறது. இந்த கெமிக்கல்ஸ் பிசினஸ் ரசாயனம் சார்ந்த பிசினஸ் பண்றவர்களுக்கு இன்று ஒரு அருமையான நாளாகவும் அதை சார்ந்து இன்று வியாபாரத்தில் சில லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய சந்திராஷ்டமம் புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்று சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. இன்றைய கௌரி நல்ல நேரங்கள் காலை 12:15 முதல் 11:15 வரை, மாலை 6:30 மணியிலிருந்து 7:30 மணி வரை. இந்த கௌரி நல்ல நேரங்கள் விவசாயம் சார்ந்த தொழில்களை மேம்படுத்துவதற்கும் விவசாயம் சம்பந்தமான கொடுக்கல் வாங்கல் வியாபாரத்தை விருத்தி செய்வதற்கும் மிகவும் அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இந்த கௌரி நல்ல நேரங்களை பயன்படுத்தி செய்யும் தொழில்கள் விவசாயம் சார்ந்த தொழில்கள் அனைத்திலும் லாபம் தரும் நாளாகவும் இன்று அமையும். இன்றைய ராகு காலம் மதியம் 1:30 மணியிலிருந்து 3 மணி வரை. யமகண்டம் காலை 6 மணியிலிருந்து 7:30 மணி வரை. குளிகை காலம் காலை 9 மணியிலிருந்து 10:30 மணி வரை. இன்றைய வாரசூலை தெற்கு, பரிகாரம் தைலம். இன்றைய சுபஹோரை நல்ல நேரங்கள் இன்று காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை, 1 மணி முதல் 1:30 மணி வரை, 4:30 மணி முதல் 6 மணி வரை. இன்றைய நல்ல சுபஹோரை நல்ல நேரங்களில் இன்று நம்மளுடைய மூத்தோர்களிடம் ஏதாவது ஆசீர்வாதம் பெறுவதற்கும் நம்மளுடைய உயர் அதிகாரிகளிடம் ஏதாவது பேட்டி காண்பதற்கும் மேலும் உயர் அதிகாரிகளை மரியாதை நிமித்தமாக சென்று பார்ப்பதற்கும் அவர்களால் நமக்கு ஏதாவது காரியமாக வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அந்த காரியம் ஜெயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை உருவாக்குவதற்கும் இன்று இந்த சுபஹோரை நல்ல நேரங்களை பயன்படுத்திக் கொள்ளலாம். மேலும் இன்று ஏதாவது புதிய வஸ்திர தானங்கள் கொடுப்பதற்கு மிகவும் அற்புதமான நாளாக அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கோ அல்லது வேற ஒரு
ஒரு யாத்திரைக்காரர்களுக்கோ இன்று நீங்கள் ஏதாவது ஒரு வஸ்திர தானம், துணிமணிகளை தானம் கொடுத்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு உகந்த நாளாகவும் அதனால் ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்றைய ராசி கட்டத்தில் ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் செவ்வாய், கன்னியில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சகத்தில் புதன், தனுசில் சூரியன், மகரத்தில் சுக்கிரன், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, மேசராசி நேயர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நற்காரியங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு வழக்கு விவகாரம் இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று ஏதாவது உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இந்த ஜவுளி வியாபாரம் செய்வர்களுக்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது வெளியூர் வெளிநாடு பயணங்கள் மூலம் ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாக செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கொஞ்சம் பார்த்து நிதானமாக செல்வது அவசியமாகிறது. மேலும் எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் இந்த வெளியூர் பயணங்களில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே சக்சஸ் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்கள் ஏதாவது எதிர்பார்த்த வெற்றி கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் தாயாரின் உடல்நிலை கருதி இன்று நீங்கள் செய்யும் சில விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு நிலம் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் இருப்பவர்களுக்கு இன்று அந்த ஒரு முடிவுக்கு அதை விற்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இந்த மேசராசி நேயர்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இந்த வீண் அலைச்சலை குறைத்துக் கொள்வது மிகவும் அவசியமாகிறது. இன்று ஏதாவது சிலருக்கு ஏதாவது ஒரு தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்து பயணம் மேற்கொள்வதற்கு வேண்டி ஏதாவது பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான சில என்கொயரிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. அப்படியே நீங்க பழகினீங்கன்னா கூட தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஆபீஸை பொறுத்தவரை வெளி வட்டாரங்களிலும் கொஞ்சம் யாரிடம் பேசும்போதும் மிகவும் ஒரு மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. கடுமையான வார்த்தைகளை ஏதாவது பயன்படுத்தினால் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். மேலும் இன்று மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. பரணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது மனதில் விரும்பிய அனைத்து காரியங்களையும் கொஞ்சம் தைரியத்துடனும் உத்வேகத்துடனும் செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாளாகவே அமையும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து ஏதாவது ஒரு தொழிற்கல்வியில் ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு தொழில் சார்ந்து ஏதாவது வேலை வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலர் ஏதாவது ரிட்டன் எக்ஸாம் எழுதுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இன்று இசைக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது இன்று அரங்கேற்றம் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அதற்கான வாய்ப்பு சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது போஸ்ட் கிராஜுவேட் எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது ஒரு ஒப்பந்தங்கள் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அன்று ஏதாவது ஒரு செமினாரில் கலந்து கொண்டு தன்னுடைய திறமையை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சூழ்நிலையும் ஏதாவது பிசினஸ் சம்பந்தமான அனைத்து காரியங்களிலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே அமையும். மேலும் ஏதாவது அரசு சார்ந்து புதிய ஒப்பந்தங்கள் புதிய உடன்படிக்கைகள் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதை சார்ந்து ஏதாவது கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக ஏதாவது வேலை பார்த்து நிலுவையில் இருந்த அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது அரசு சார்ந்து வேலை பார்ப்பவர்களுக்கு ஏதாவது அரியர்ஸ் பணம் வர வேண்டியிருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று வெற்றி தரும் நாளாகவும் அமைகிறது. இன்று கணவன் மனைவி ஒற்றுமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மேலும் இன்று நீங்கள் குலதெய்வம் சார்ந்து ஏதாவது ஒரு பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் குலதெய்வங்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டு இன்று குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் தேவையில்லாத சில வீண் விவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. முடிந்தளவு மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் நல்லது. ஏதாவது நீங்க மற்றவங்களோட பிரச்சனைகள்ல தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதனால் ஒன்று உங்களுடைய பாக்கெட்ல பணம் காலியாவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நண்பர்கள் எல்லோருமே அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது பணி சுமையின் காரணமாக சில டென்ஷன்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இதனால் தேவையில்லாத சில குழப்பங்களும் சில ஏதாவது கடுமையான வார்த்தைகளை பேச வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு அதை தவிர்ப்பது அவசியமாகிறது. மென்மையான வார்த்தைகளை மட்டுமே பயன்படுத்துகிறீர்களானால் இன்று உங்களுக்கு மிகவும் அருமையான நாளாக அமையும். முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. நண்பர்கள் மூலம் உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. திடீர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த விரைய செலவுகள் மூலம் சில வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகளும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதால் முடிந்தளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது ஒரு பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் மனதில் சில சோர்வுகளும் குழப்பங்களும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று கனரக இயந்திரங்கள் இயக்கும் தொழிலாளர்கள் எந்த வேலை செய்தாலும் கொஞ்சம் பணியில் நாட்டமுடன் இருப்பது அவசியமாகிறது. இதெல்லாம் தேவையில்லாத சில ஆரோக்கிய குறைபாடுகளும் பணியில் சில மூத்த அதிகாரிகளில் ஏதாவது கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை மிகவும் ஒரு அற்புதமான நாளாகவும் கணவன் மனைவியிடம் தேவையில்லாத விவாதங்களை பேசுவது மிகவும் ஒரு பேசாமல் இருப்பது மிகவும் ஒரு அருமையான நாளாக அமையும். இல்லை இப்படி பேசினீங்கன்னா தேவையில்லாத கலத்திர விரோதம் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு. ரிஷபராசி நேயர்களுக்கு இன்று தொழிலில் வரவுகள் ஒரு பக்கம் இருந்தாலும் செலவுகள் ஒரு பக்கம் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. தொழிலில் நீங்கள் எதிர்பார்த்த ஒரு நல்ல பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் புதிய வாடிக்கையாளர்களை கவர்வதற்கான ஒரு நல்ல விளம்பரங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது குழந்தைகள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று குழந்தைகள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும். மேலும் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் மகிழ்வுக்கு குறைவு இருக்காது. மேலும் இன்று தொழில் சார்ந்து சிலர் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. விவசாய தொழில் செய்பவர்களுக்கு இன்று நீரினால் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. ஒண்ணு நீரினால் சில பயிர்கள் மூழ்குவதற்கான ஒரு வாய்ப்பும் அதாவது பயிர்கள் அழுகி போவதற்கான ஒரு வாய்ப்பும் சில இடங்களில் நீர் இல்லாமல் பயிர்கள் காய்ந்து போவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று விவசாயத்தில் எதிர்பார்த்த லாபங்கள் சில மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இருந்தாலும் அதை மேக்கப் செய்வதற்கு இன்று ஒரு அருமையான வேற ஒரு மாற்று தொழில் செய்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று சில வளர்ப்பு பிரியாணிகளால் இன்று உங்களுக்கு சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது சில பொருள்கள் காணாமல் போவதற்கான தானாகவே சில பொருள் மிஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு எந்த பொருளை வைத்திருந்தாலும் கொஞ்சம் நிதானமாகவும் கவனமாகவும் வைத்துக் கொள்வது அவசியமாகிறது. இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை. இந்த மித்திரத்தாரையில் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நடக்கும் பேச்சுவார்த்தைகளில் ஒரு முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதனால் வரம் அமைவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது நல்ல காரியங்கள் செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று சிலருக்கு ஏதாவது ஒரு கடன் பிரச்சனை அது சில விஸ்வரூபம் எடுத்து சில பிரச்சனைகள் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கும். கடனை கட்டினீங்களா கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று நீங்கள் மகிழ்ச்சியுடனும் உத்வேகத்துடனும் செய்தீர்களானால் அது ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு முடிவு வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு.
மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஒரு பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரையில் திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை பேசுவதற்கு மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது காரிய தடைகள் வந்து திருமணம் தள்ளி போனவர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைந்து அதற்கான ஒரு நல்ல தகவல்களும் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்களுக்கு சிலருக்கு ஏதாவது உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவர் அணுகி ட்ரீட்மெண்ட் செய்ய வேண்டிய ஒரு அவசியம் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது வளைகாப்பு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை மராமத்து வேலைகளை செய்வதற்கு மிகவும் ஒரு அற்புதமான நாளாக அமைகிறது. அதை சார்ந்து ஏதாவது ஃபண்ட் ரிலீஸ் ஆக வேண்டியிருந்தால் கண்டிப்பாக ரிலீஸ் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது ஒரு டாக்குமெண்டேஷன் பிரச்சனையாகி பாதியில் நின்று போன கிரயங்கள் இன்று ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உத்வேகத்துடன் செய்தீர்களால் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. இன்று ஏதாவது வியாபாரம் சார்ந்து ஏதாவது பிரயாணங்கள் செய்வதற்கு இன்று தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக லீகலா டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க. இல்லாட்டி போன கடன் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று பண்ணை தொழில் செய்வர்களுக்கு இன்று தொழிலில் லாபங்கள் மிகவும் குறைவாக இருந்தாலும் மனதுக்கு மகிழ்ச்சி தரும் நாளாக இன்று அமைகிறது. இந்த பிரத்யோகத்தாரையில் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அருமையான நாளாகவும் அமையும். தொழில் எதிர்பார்த்த சில சிக்கல்கள் இருந்தாலும் முடிவில் ஒரு வெற்றி தரும் நாளாகவே அமைகிறது இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மிதுனராசி நேயர்களே, மிதுனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று மூதாதையர் சொத்துக்களான பாட்டன் வழி சொத்துக்களில் இருந்த பிரச்சனைகளை விலகி அதன் மூலம் ஒரு நற்பயன்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அவர்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் இன்று உங்களுக்கு வருமானம் தரும் நாளாகவும் சிலருக்கு அமைகிறது. மேலும் சிலர் ஏதாவது திருவிழாக்களில் கலந்து கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் ஏதாவது திருப்பணி சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. மேலும் இன்று ஏதாவது அலுவலகத்தில் வேலை பார்க்கும் நண்பர்கள் இன்று உங்களுக்கு சக ஊழியர்களும் இன்று உங்களுக்கு ஒரு ஒற்றுமையுடன் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று மூத்த அதிகாரியின் மூலம் சில பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். சிலருக்கு குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று வாரிசு உருவாவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் பேச்சுக்கள் அனைத்தும் குடும்பத்தில் இருக்கும் உறுப்பினர்கள் அனைத்தும் ரசித்து கேட்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான ஒரு சூழ்நிலை உருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மிதுன ராசி நேயர்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் முடிந்தளவு இன்று ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இதனால் தேவையில்லாத சில மனக்குழப்பங்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று முடிந்தளவில் யாருக்காவது கொடுக்கல் வாங்கல் இருந்தால் கண்டிப்பாக கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு யாருக்காவது ஒரு வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை மிகவும் தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படி வாய்மொழி வாக்குறுதியை கொடுத்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. இன்று டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் ஏதாவது வண்டி வாகனம் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான சிறு தடை தாமதங்கள் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது திருமணம் சார்ந்து எடுக்கும் பேச்சுவார்த்தைகளில் சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் முடிந்தளவு திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தள்ளி போடுவது அவசியமாகிறது. நிலம் சார்ந்து ஏதாவது வீடு சார்ந்து ஏதாவது முயற்சி செய்பவர்களுக்கு இன்று சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் இன்று நீங்கள் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது அவசியமாகிறது. இந்த ரியல் எஸ்டேட் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில்கள் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று அமைகிறது. புதிய தொழில்களில் ஏதாவது பிரான்ச் ஓபன் பண்ணுவதற்கும் அதன் மூலம் இன்று உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று உங்களுடைய ஒரு
பார்ட்னர் மூலம், பங்குதாரர்கள் மூலம் என்று புரிந்து உணர்வு ஒப்பந்தம் போடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று திருமணம் சார்ந்து நீங்கள் எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதால் நீங்கள் செய்யும் காரியங்களில் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று திருமணம் சார்ந்து சிலருக்கு சில சுப விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் நிலம் சார்ந்து, வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உங்களுக்கு ஒரு நற்பலன்களை தருவதாகவே இன்று அமைகிறது. கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று வீடு சம்பந்தமான எந்த முயற்சி செய்வதற்கும் இன்று ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வீடு சம்பந்தமான, நில சம்பந்தமான காரியங்கள் செய்வதற்கும் எதிர்பார்த்த இடத்தில் ஒரு நல்ல வீடும் ஒரு நல்ல மனையும் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று உங்களுடைய தனித்திறமை மேம்படுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து அது ஒன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. இன்று ஒரு மூத்த நபர்களை சந்தித்து ஆசீர்வாதம் வாங்குவதற்கும், ஏதாவது வயதில் முதிர்ந்தோர்களை, ஏதாவது பழைய நண்பர்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். வயதில் முதிர்ந்தோர்களிடம் ஏதாவது சென்று ஒரு மாகாண்களிடம் ஆசீர்வாதம் பெறுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் தொழிலை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. தாயாரின் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று மனதில் தோன்றிய எந்த ஒரு காரியத்தையும் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் சிறு தடை தாமதங்களாக இருந்தாலும் நீங்கள் செய்வது கடைசியில் வெற்றி பெறும் நாளாக இன்று அமைகிறது. பூசம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. அப்படி பயணம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அரசின் சாலை விதிகளை மதித்து பாதுகாப்பான பயணங்களை செய்வது அவசியமாகிறது. இன்று மேலும் சிலருக்கு ஏதாவது ஒரு வண்டி வாகனங்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று பணி சுமையின் காரணமாக மூத்த அதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை இந்த விவசாய கருவிகள் மூலம் இன்று லாபம் தரும் நாளாக இருந்தாலும் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று விவசாயிகளுக்கு இன்று ஏதாவது விஷ ஜந்துக்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில உபதைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது ஒரு சிறு காரியங்களை செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு தவறாக படும் என ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. இது ஏதாவது ஒரு உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள் ஏதாவது கொஞ்சம் நிதானமாகவும் கொஞ்சம் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. ஏதாவது ஜிம்ல எக்ஸசைஸ் பண்றவங்க கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வதும் அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமாக ஏதாவது உடற்பயிற்சி செய்தீர்களால் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது யாரிடம் பேசும்போது கொஞ்சம் மென்மையான வார்த்தைகளை பயன்படுத்துவது அவசியமாகிறது. ஏதாவது கோபமான வார்த்தைகளை பயன்படுத்தினீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் இன்று நீங்கள் ஆரோக்கியம் சார்ந்து எந்த முயற்சி செய்தாலும் அது உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக நோய் நொடியில் இருப்பவர்கள் இன்று கொஞ்சம் தக்க மருத்துவரை அணுகி சிகிச்சை எடுத்துக் கொண்டீர்களானால் பூர்ண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று திருமணம் சார்ந்த ஏதாவது பேச்சுவார்த்தை நடத்திகளானால் அது வெற்றி தரும் நாளாகவும் இன்று அமைகிறது. சிலருக்கு கடன் பிரச்சனைகளால் தேவையில்லாத சில தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டுவதற்கு முயற்சி செய்தீர்களானால் அந்த கடன் கூடிய விரைவில் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சம்பவங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று புதிய செயல்களை செய்வதற்கும் புதிய செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த சேமத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாக அமையும் இந்த ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு.
சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான நாளாக இன்று அமைகிறது. தொழிலை பொறுத்தவரை நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகளும் புதிய தொழில் யுக்திகளும் இன்று உங்களுக்கு வியாபாரத்தில் லாபம் தரும் நாளாக இன்று அமைகிறது. மேலும் ஏதாவது வெளியூர் வெளிநாட்டில் இருந்து வர வேண்டிய பணவரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக வசூலாகாமல் இருந்த பணம் இன்று நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வசூலாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை குடும்பத்தில் உள்ள நண்பர், குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுக்கு சில மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்த அளவு இன்று கணவன் மனைவியை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இன்று உறவினர்கள் வருகையால் 3ஆம் நபர்களின் மூலம் சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பேசாமலும் அமைதியாகவும் தேவையில்லாத சில வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது வம்பு வழக்கு கேஸ் ஏதாச்சுன்னா கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான சூழ்நிலையில் இல்லை. நீங்கள் ஏதாவது கையில இருக்கிற அமௌண்ட் செலவு பண்ணி நீங்க ஏதாவது முயற்சி செய்தால் மட்டுமே அது சாதகமான பலன் தருவதான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பிரத்யோகத்தாரை, இந்த பிரத்யோகத்தாரையில் தேவையில்லாத சில வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று வீண் அலைச்சலை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத மன உளைச்சல்களும் அதை சார்ந்து சில மருத்துவ செலவுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாடு சார்ந்த பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவதை கொஞ்சம் தவிர்ப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது பழகினீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் வெளிவட்டாரங்களில் நீங்க கம்மன் இருந்தா கூட தேவையில்லாம உங்க வாயை கிண்டி தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது தெரியாத இடங்களுக்கு கொஞ்சம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே நீங்க போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்த அளவு இன்று எங்க சென்றாலும் கொஞ்சம் பார்த்து நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது. நீங்க பாட்டுக்கு போனீங்கன்னா ஏதாவது ஒரு பொருள் காணாம போச்சுன்னா கூட உங்க மேல போடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் கணவன் மனைவியை பொறுத்தவரை இன்று ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது தேவையில்லாத சில பிரச்சனைகளை பேசுனீங்கன்னா வாக்குவாதங்கள் அதிகமாகி கலத்தர விரோதம் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்து பாகப்பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் அது நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாக இருக்கிறது. இல்லைன்னா நீங்க எந்த ஒரு பாட்டை எதிர்பார்க்கிறீங்களோ, உங்க ஷேர்ஸ் எதிர்பார்க்கிறீங்களோ அது உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை மிகவும் குறைவானதாகவே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதன் மூலம் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. பூரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை மனதில் எண்ணிய செயல்கள் அனைத்தையும் செய்வதற்கு உகந்த நாளாக என்று கருதப்படுகிறது. இந்த சாதகத்தாரையில் எந்த செயல்களை செய்தாலும் அது ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று புதிய வேலை வாய்ப்பை விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு இடத்தில் நல்ல ஒரு தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய வேலைகளில் சேர்வதற்கும் அதை புதிய பதவிகளில் போய் சேர்வதற்கும் இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. மேலும் ஏதாவது படிப்பு சார்ந்து ஏதாவது விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இசைக்கல்லூரியில் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று அவர்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. நீண்ட நாட்களாக இசையில் ஒரு வாய்ப்பு இல்லாமல் இருப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு வாய்ப்பு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று அதாவது போஸ்ட் கிராஜுவேட் படிக்கும் மாணவர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாகும். ஏதாவது எஜுகேஷன் லோன் வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு சாதகமான பலன் தருவதாகவே அமையும். அரசு சார்ந்த ஏதாவது புதிய டெண்டர்கள், புதிய ஒப்பந்தங்கள் விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு கையெழுத்தாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக பெண்டிங்கில் இருந்த வேலை பார்த்து அது பெண்டிங் இருந்த அமௌண்ட்டுகள் இன்று ஏதாவது முயற்சி செய்தால் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று அரசு உதவி தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிவுடன் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று குலதெய்வம் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படியே நீங்க பண்ணீங்கன்னா இன்று மனதில் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலையும் குடும்பத்தில் ஒரு சுபிச்சமான ஒரு சூழ்நிலையும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. கன்னிராசி நேயர்களே, கன்னிராசி நேயர்களுக்கு இன்று உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால்
குடும்பத்தில் மிகவும் மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று எண்ணிய செயல்கள் ஈடேறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இந்த கன்னிராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. மனைவியின் மூலம் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அதன் மூலம் இன்று லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக தொழிலில் மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று எதிர்பார்த்த பண வரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு திடீரென்று வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று உங்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று உங்களுடைய தனி திறமையின் மூலம் அதிகாரிகள் ஏதாவது பரிசு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் ஒரு 100% மிகவும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது இந்த கன்னிராசி நேயர்களுக்கு. உத்திரம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை முடிந்தளவு இன்று யாரிடம் சில வாக்குவாதங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வாக்குவாதங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் ஏதாவது அடுத்தவங்களோட பிரச்சனைகள்ல தலையிட்டீங்கன்னா தேவையில்லாத சில குளறுபடிகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் உங்களுடைய பாக்கெட்டில் இருக்கிற அமௌண்ட் காலி ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு மற்றவர்களுடைய பிரச்சனைகளில் தலையிடாமல் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. அதுபோல உங்களுடைய பிரச்சனைகளில் மற்றவர்கள் தலையிடாமல் இருப்பது பார்த்துக் கொள்வது உங்களுடைய கடமையாகும். இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வாக்குவாதங்களும் வம்பு வழக்குகளும் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நண்பர்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதால் முடிந்தளவு இன்று கூடா நட்பை தவிர்ப்பது அவசியமாகிறது. நண்பர்கள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று அவர்கள் மூலம் நீங்கள் ஏதாவது தண்ட செலவு கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பலியாகும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்றுதான் வண்டி வாகனங்களை இயக்கும் போது தேவையில்லாத சில சிக்கல்களும் அதன் மூலம் சில உடல் ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகி வருகிறது. முடிந்தளவு இன்று வண்டி வாகனங்களில் பயணம் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று ஏதாவது கனரக வாகனங்களை இயக்கும் போது கொஞ்சம் தக்க ஓய்வுக்கு பின்பு இயக்குவது அவசியமாகிறது. இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது கனரக இயந்திரங்களை தொழிற்சாலையில் இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது மிகவும் அவசியமாகிறது. சிலருக்கு ஏதாவது உடல் நலம் காரணமாக பணியில் ஒரு நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வரும். அப்படி இல்லாம இருந்தா கண்டிப்பாக சில ஆரோக்கிய குறைபாடுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது வீட்டை பொறுத்தவரை குடும்பத்தை பொறுத்தவரை இன்று கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் நல்லது. இல்லைன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று கருவுற்றும் பெண்கள் உடல் உபதைகள் இருந்தால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு. ஹஸ்தம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை. இந்த மித்திரத்தாரையில் மிகவும் ஒரு 50% காரியங்கள் மட்டுமே நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மீதி 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்னைக்கு ஏதாவது கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க. இல்லாட்டி தேவையில்லாம அது அந்த அமௌண்ட் எங்கேயாவது ஒரு விரைய செலவு ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இல்லைன்னா ஏதாவது ஒரு நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலையும், அது எல்லாத்தையும் ஒரு குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டீங்கன்னா அந்த அமௌண்ட் உங்களை விட்டு போக முடியாத ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இல்லைன்னா கையில இருக்கிற காசு ஏதாவது வீண் விரைய செலவு ஆவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. என் கையில தான் காசே இல்லையா, நான் எப்படி வீண் விரைய செலவு செய்வேன் என்று இருப்பவர்களுக்கு ஏதாவது கடன் வாங்கி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு வரும். அதனால இன்னைக்கு அந்த தவிர்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருப்பவர்கள் கொஞ்சம் யாருக்காவது ஒரு யாத்திரைக்காரர்களுக்கு ரோட்ல போகும்போது யாத்திரைக்காரர்கள் எத்தனை பேர் வர்றாங்க, அவர்களுக்கு ஏதாவது கை நீட்டினீங்கன்னா சிறு உதவிகள் செய்தீர்களானால் அதுவே இன்று அந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். மேலும் ஏதாவது கோயில் திருப்பணிக்கு ஏதாவது ஒரு நன்கொடை வேண்டி கேட்பவர்களுக்கும் அல்லது அன்னதானம் வேண்டி சில பேருக்கு நன்கொடை வேண்டி கேட்பவர்களுக்கும் நீங்கள் முடிந்தளவு உங்களால் முடிந்தளவு ஒரு உதவி செய்தீர்களானால் இன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அது அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு கருணை இல்லங்களுக்கு உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானால் அதுவும் வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். இதுவும் இல்லாட்டி உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்தா கூட அதுவே ஒன்று வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். இல்லைன்னா தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் உங்களுக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது
முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்த இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இரண்டாம் திருமணம் சார்ந்து நீங்கள் பேசும் பேச்சுகளில் இன்று வரன் அமைந்து திருமணம் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சித்திரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை பரம மைத்திர தாரை. இந்த பரம மைத்திர தாரை மிகவும் ஒரு அற்புதமான தாரையாகும். இந்த தாரையில் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக இன்று அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக திருமணமாகாம காரிய தடை இருப்பவர்களுக்கு இன்று அதை சார்ந்த முயற்சி செய்பவர்களுக்கு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது இன்று சிலருக்கு ஏதாவது வளைகாப்பு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். சிலர் நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு, பண்டு இல்லாம பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. ஏதாவது பண்டு கேட்டதுன்னா கண்டிப்பாக பண்டு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று ஏதாவது ஒரு பாதியில நின்று போன டாக்குமெண்டேஷன் பிரச்சனையினால ஏதாவது ஒரு நிலம் நீங்க வாங்கி அட்வான்ஸ் கொடுத்துருப்பீங்க, அது டாக்குமெண்டேஷன் பிரச்சனையினால பேப்பர்ஸ் சரியில்லாமனால பாதியில நின்று போன கிரயங்கள் இன்று நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் அது கிரயம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது விவசாயம் சார்ந்த தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த பண்ணை தொழில் செய்பவர்களுக்கு இன்று ஏற்ற லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் இன்று ஏதாவது வியாபாரம் நிமித்தமாக தொழில் நிமித்தமாக ஏதாவது பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு இன்று பயணங்கள் மூலம் மிகவும் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று சிலர் குடும்பத்துடன் இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் அல்லது புனித யாத்திரை செல்வதற்கும் சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமையும். இன்று புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று எந்த காரியங்களை செய்தாலும் அது வெற்றி உறுதியாகிறது. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியிலே சந்திரன் இருப்பதால் இன்று உங்களுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று அலுவலகத்தில் வேலை பார்ப்பவர்களுக்கு மிகவும் ஒரு சுறுசுறுப்பாக வேலை செய்யும் ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் ஒரு பாராட்டுகளை பெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும் அதன் மூலம் ஒரு திறமைக்கான பரிசுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் உத்வேகத்துடனும் மிகவும் மகிழ்ச்சிகரமாகவும் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு இன்று எதிர்பார்த்த லாபங்கள் சில மந்தமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று மற்ற தொழில்கள் செய்வர்களுக்கு தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கொஞ்சம் குறைவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இருந்தாலும் முடிவில் ஒரு மனதுக்கு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. தொழில் நிமித்தமாக சிலர் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அதன் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாரிடமும் கடன் வாங்காமல் இருக்கிறதை வைத்துக் கொண்டு சமாளிப்பது அவசியமாகிறது இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு. துலாம் ராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று ஒரு 50% காரியங்கள் மட்டுமே ஒரு வெற்றிகரமாகும். 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை. இந்த ஜென்மத்தாரையில் நீங்கள் ஏதாவது முடிந்தளவு ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று யாருக்காவது ஒரு சூரிட்டி கொடுப்பதோ அல்லது ஜாமீன் கொடுப்பதோ தவிர்ப்பது அவசியமாகிறது. வாய்மொழி வாக்குறுதியை கொடுப்பதை மிகவும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. என்ன, யாருக்காவது இவரை எனக்கு தெரியும், இவரை நம்பி எது வேணாலும் செய்யலாம், நீங்க ஏதாவது ஒரு வாய்மொழி வாக்குறுதி கொடுத்தீர்களானால் தேவையில்லாத சிக்கல்கள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் தேவையில்லாத சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது பண்ணை தொழில் செய்பவர்கள், விவசாயம் சார்ந்த வியாபாரம் செய்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் மந்தமாக இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு இன்று தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது எந்த காரியங்களை செய்தாலும் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இன்று சாதகமான பலன் இல்லாமல் இருப்பதால் முடிந்தளவு தவிர்ப்பது அவசியமாகிறது. நிலம் சார்ந்த
சார்ந்து வீடு சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதாலும் அதையும் தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதாலும் கொஞ்சம் அமைதியாக இருப்பது மிகவும் அவசியமாகிறது. எந்த காரியங்களை செய்தாலும் அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பர காரியங்கள் செய்தாலும் அதனால் கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இந்த சம்பத்து தாரையில் புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய தொழில்களில் புதிய தொழில் யுக்திகளை கையாளுவதற்கும் இன்று தொழில்நுட்பத்தை கையாளுவதற்கும் இன்று உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் மிகவும் ஒரு உத்வேகத்துடன் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவதற்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல போட்ட அமௌண்ட் இன்று கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது சீட்டு பணம் போட்டிருந்தீங்கன்னா அது சில பிரச்சனைகளால் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. தொழிலில் நீண்ட நாட்களாக ஏதாவது வாடகை அதாவது பாகி ஏதாவது வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பாகி பணம் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது குத்தகை பணம் வீட்டு வாடகை பணம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது வருவதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சற்று முன்னேற்றம் இருப்பதால் நீங்கள் இன்று செய்யும் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்து ஏதாவது வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று அதை சார்ந்து சில சுப விரய செலவுகள் அதாவது நகைகள் வாங்குவதற்கும் புடவைகள் வாங்குவதற்கும் திருமணம் சார்ந்து சில பொருட்களை வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது இந்த விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு. விசாகம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று எதிர்பார்த்த அனைத்து காரியங்களும் மிகவும் மன மகிழ்ச்சியுடன் நடைபெறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. விருச்சிகராசி நேயர்களே, விருச்சிகராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது தாய் மாமனால் ஏதாவது உதவி எதிர்பார்த்தீங்கன்னா அவர்கள் மூலம் இன்று எதிர்பார்த்த உதவிகள் தடை தாமதங்கள் மூலமாகவே கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் விரைய செலவுகள் இருப்பதால் இன்று கொஞ்சம் பார்த்து நிதானமாக இருப்பது அவசியமாகிறது. இன்று நீங்கள் ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக கடன் வாங்குவதை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. கடன் வாங்கினே தேவையில்லாத சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது தந்தையார் மூலம் ஏதாவது சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. அவர் சார்ந்து ஏதாவது ஒரு மருத்துவ செலவுகள் செய்வதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மூதாதைய சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை சார்ந்து இன்று ஏதாவது உங்களுக்கு சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும், ஏதாவது சொத்துக்களில் ஏதாவது வில்லங்க இருந்துச்சுன்னா இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தராத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மொத்தத்தில் இந்த விருச்சிகராசி நேயர்களுக்கு கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் பார்த்து கொஞ்சம் நிதானமாக செய்வது அவசியமாகிறது. வெளியூர் வெளிநாட்டிலிருந்து தொழிலை பொறுத்தவரை வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. எதிர்பார்த்த கொஞ்சம் பண வரவு இழுபறியில் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று நீங்கள் ஏதாவது அரசு அலுவலகம் வேலை பார்ப்பவர்கள் கொஞ்சம் சக ஊழியர்கள் கொஞ்சம் நீங்கள் சொல்லும் பேச்சையை கொஞ்சம் மதிப்பதாக இல்லை. முடிந்த அளவு யாரிடமும் கொஞ்சம் பேசாமலும் கொஞ்சம் அமைதியாகவும் இருப்பது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது சொன்னீங்கன்னா உங்களுக்கு பேச்சுக்கு மதிப்பு அளிக்காத ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு. அனுஷம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். முடிந்தளவு இரவு நேர பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. மேலும் பாதுகாப்பு இல்லாத பயணங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இதெல்லாம் தேவையில்லாத சில சிக்கல்களும் சில ஆரோக்கிய குறைபாடுகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு கிச்சன்ல காய்கறி வெட்டின பெண்கள் காய்கறி வெட்டும் போது கூட கையில் காயம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும், குழந்தைகளை பொறுத்தவரை கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துக் கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும், ஏதாவது ஒரு சிறு சிறு சிக்கல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது நீச்சல் பயிற்சி எடுக்கும் வீரர்கள் கொஞ்சம் கவனமுடனும் கொஞ்சம் விழிப்புணர்வும் இருப்பது அவசியமாகிறது. இந்த நீச்சல் பயிற்சி எடுக்கும்போது தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். விவசாயத்தை பொறுத்தவரை விவசாய பொருட்கள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான விவசாய கருவிகள் மூலம் தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்வதற்கு சில வளர்ப்பு பிரயாணிகள் கால்நடைகள் மூலம் சில வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. இன்று ஏதாவது உடற்பயிற்சி செய்யும் வீரர்கள் கொஞ்சம் ஜிம்ல உடற்பயிற்சி செய்வர்கள் கொஞ்சம்
நிதானமாகவும் கவனமாகவும் செய்வது அவசியமாகிறது. அளவுக்கு அதிகமா ஏதாவது உடற்பயிற்சி செய்தீர்களானால் தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அலுவலகத்தை பொறுத்தவரை இந்த சக ஊழியர்களோட ஏதாவது கோபமாக பேசுனீங்கன்னா தேவையில்லாத சில பிரச்சனைகள் வந்து ப்ரொமோஷனுக்கு கொஞ்சம் தடை இருப்பதாக வழிகாட்டுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இந்த சக ஊழியர்களிடம் யாரிடமும் கொஞ்சம் கோபத்தை காட்டாமல் கொஞ்சம் அமைதியாக இருப்பது அவசியமாகிறது. கேட்டை நட்சத்திரக்காரர் பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக இன்று அமைகிறது. இன்று ஏதாவது திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் சற்று முன்னேற்றம் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. இன்று பெண் பார்க்கும் படலம், மாப்பிள்ளை பார்க்கும் படலம் செய்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. அப்படி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக சுபஹோரை நல்ல நேரங்களை தேர்ந்தெடுத்து பயன்படுத்திக் கொள்வது அவசியமாகிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக முன்பு வாங்கிய கடன் பிரச்சனை சில தொந்தரவுகள் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. ஆகவே கையில காசு வச்சிருந்தீங்கன்னா இன்று கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக கருதப்படுவதால் கூடிய விரைவில் கடன் தீர்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் மேற்கொண்டு கடன் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு இன்று கையில காசு வச்சிருந்தீங்கன்னா கடனை கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளலாம். மேலும் இன்று ஏதாவது ஒரு நல்ல செயல்களை செய்வதற்கும் நல்ல செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இசையில் தேர்ந்தவர்கள் இன்று ஏதாவது ஒரு அரங்கேற்றம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு ஒரு மன மகிழ்ச்சி தருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்த நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதால் இன்று உங்களுக்கு ஏதாவது நீண்ட நாட்களாக உடல்நிலை சிறு கோளாறு இருப்பவர்கள் கொஞ்சம் தக்க மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொண்டிருந்தால் பூரண குணம் ஆவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் செய்யும் செயல்கள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு. தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாறி இன்று தொழிலில் கொஞ்சம் சூடு பிடிப்பதற்கான ஒரு வாய்ப்பும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது ஒரு அபார்ட்மெண்ட் கட்டி விற்காமல் இருப்பவர்களுக்கு இன்று விற்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். மேலும் இன்று ஏதாவது ஒரு நீண்ட நாட்களாக ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து முயற்சி எடுப்பவர்களுக்கு இன்று அதற்கான ஒரு லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் நல்ல இடத்தில் ஒரு வில்லங்கம் இல்லாத ஒரு வீடு கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஏதாவது வாடகை வீடு வேண்டி அலைஞ்சிட்டு இருக்கிறவங்க கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏதாவது வாடகை வீடு கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தாயாரின் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது தாயாரின் பெயரில் ஏதாவது பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது மெச்சூரிட்டி ஆகி இன்று கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். இன்று தாயாரின் சொத்துக்களில் ஏதாவது அவருக்கு வர வேண்டிய ஷேர்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று மூத்த அதிகாரிகளின் மூலம் சில பாராட்டுகள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இதனால் சக ஊழியர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று சக ஊழியர்களிடம் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் பேசுவது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது நீங்க தேவையில்லாத பேசுனீங்கன்னா உங்களை ஏதாவது இந்த வேணும்னே இவர் சொன்னாருன்னு ஏதாவது கொஞ்சம் சொல்லிக் கொடுப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். மொத்தத்தில் இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று ஒரு 75% மிகவும் ஒரு அருமையான நாளாகும். ஒரு 25% மிகவும் ஒரு சில வேலைகள் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. மூலம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பிரத்யோக தாரை. இந்த பிரத்யோக தாரையில் சிலருக்கு வீண் அலைச்சல் வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. இன்று இந்த வீண் அலைச்சல் மூலம் தேவையில்லாத வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமையும். ஏன்னா இன்னைக்கு தேவையில்லாத சில உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் விசா விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் சிலருக்கு அமைகிறது. இன்று முன்பின் தெரியாத நபர்களிடம் கொஞ்சம் பழகுவது பார்த்து பழகணும், இல்லைன்னா தேவையில்லாத சில சிக்கல்கள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. வெளி வட்டாரங்களை பொறுத்தவரை ஏதாவது வெளியில பப்ளிக் பிளேஸ்ல நீங்க பாட்டு கம்மன் இருந்தா கூட உங்க வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. சம்பந்தம் இல்லாத யாராவது உங்க பிரச்சனைகளில் தலையிடுவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. அப்படியே நீங்க ஏதாவது பேசினாங்கன்னா பாலிசா நகர்ந்து கொள்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது ஒரு
தெரியாத இடங்களுக்கு செல்வதை தவிர்ப்பதும் அவசியமாகிறது. தெரியாத இடங்களுக்கு ஏதாவது போனீங்கன்னா செய்யாத செயல்களுக்கு பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். ஏதாவது வேற ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க போனீங்கன்னா அங்க மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. குடும்பத்தில் சிறு சிறு வாக்குவாதங்களை தவிர்ப்பது மிகவும் அவசியமாகிறது. ஏதாவது பேசினீங்க, தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனை இன்று பாக பிரிவினை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக அது இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சாதகத்தாரை. இந்த சாதகத்தாரையில் எண்ணிய செயல்கள் அனைத்தும் ஈடேறுவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி விண்ணப்பித்தவர்களுக்கு அதற்கான ஒரு நல்ல தகவல்கள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஏதாவது புதிய வேலை வாய்ப்பு வேண்டி ஆல்ரெடி விண்ணப்பித்தவர்களுக்கு அவர்களுக்கும் இன்று நல்ல ஒரு தகவல்கள், ஏதாவது ஒரு ரிட்டன் எக்ஸாம் எழுத வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. மேலும் ஏதாவது புதிய படிப்புகளில் சேர்வதற்கான ஒரு வாய்ப்பு, மத இசைக்கல்லூரி அல்லது வேற ஏதாவது சர்டிபிகேட் கோர்ஸ் சேர்வதற்கு ஒரு மிகவும் சிலருக்கு ஒரு வாய்ப்பு அமைவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது ஒரு எக்கனாமிக்ஸ் படிக்கும் மாணவர்கள், போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கும் மாணவர்கள் ஏதாவது ஒரு பன்னாட்டு நிறுவனங்களுடன் ஏதாவது சேஃப்டி செமினார் நடந்து அதில் தன்னுடைய தனி திறமை மேம்படுவதற்கான ஒரு சூழ்நிலையும், இந்த பொருளாதாரத்தில் சிறந்து விளங்குவதற்கான ஒரு பரிசுகளும் வெல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று நீங்கள் செய்யும் புதிய முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. நீண்ட நாட்களாக ஏதாவது வரன் தள்ளி போன வரன்கள் இன்று கைகூடி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று அரசு சார்ந்து புதிய ஒப்பந்தங்கள், புதிய டெண்டர்கள் கையெழுத்தாகுவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது புதிய டெண்டர்கள் மூலம், ஏதாவது நீங்க பழைய டெண்டர்கள் மூலம் ஏதாவது வேலை பார்த்து ஏதாவது நிலுவையில் இருக்கும் தொகை இன்று ஏதாவது நீங்கள் முயற்சி செய்தீர்களானால் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது டிராவல்ஸ் வச்சு நடத்துறவர்களுக்கு வண்டி வாகனங்கள் மூலம் எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது அரசு உதவி தொகை சார்ந்து விண்ணப்பித்தவர்களுக்கு எதிர்பார்த்த ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மனதில் விரும்பிய எந்த ஒரு காரியத்தையும் துணிந்து செய்தீர்களானால் அது இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாக அமைகிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று தெய்வங்கள் சார்ந்து ஏதாவது பரிகாரங்கள் வேண்டுதல்கள் செய்வதற்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. இன்று நீங்கள் ஏதாவது உங்களுடைய முன்னோர்களை வழிபட்டு நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு சாதகமான பலன் தருவதாகவும் உறுதியான பலன் தருவதாகவும் அமைகிறது. இதனால் குடும்பத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று வதைத்தாரை. இந்த வதைத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று யாருடனும் ஏதாவது வாக்குவாதங்கள் செய்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு ஏதாவது வாக்குவாதம் செஞ்சீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் உங்களை தேடி வருவதற்கான ஒரு வாய்ப்பும், ஏதாவது கோர்ட் கேஸ் செல்வதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று யாரிடமும் கொஞ்சம் அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட கொஞ்சம் பார்த்து பழகுவது அவசியமாகிறது. நீங்க ஏதாவது அண்டை வீட்டாரிடமும் பக்கம் பக்கத்துல இருக்கிறவங்ககிட்டையும் கொஞ்சம் பார்த்து பழகணும். ஏன்னா நீங்க ரொம்ப நாளா நல்லா தான் இருப்பாங்க, இன்னைக்கு திடீர்னு உங்க மேல அவங்களோட மற்றவர்களோடு இருக்கும் கோபத்தை உங்களிடம் காட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலையும், அதனால் நீங்க ஏதாவது எமோஷன் ஆகி ஏதாவது பேசுனீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று நண்பர்கள் மூலம் ஏதாவது வெளியில் செல்வதை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கூடா நட்பின் மூலம் தேவையில்லாத சில விரய செலவுகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. அவர்கள் செய்யும் செயலுக்கு நீங்கள் பழியேற்கும் நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று ஏதாவது பயணங்களை தவிர்ப்பது, திடீர் வெளியூர் பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த திடீர் வெளியூர் பயணங்கள் மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடன் செய்வது அவசியமாகிறது.
மேலும் ஏதாவது கனரக இயந்திரங்களை, தொழிற்சாலைகளில் கனரக இயந்திரங்களை இயக்கும் போது கொஞ்சம் பணியில் கவனமுடன் இருப்பது அவசியமாகிறது. சிலருக்கு பணியில் நாட்டமில்லாத ஒரு சூழ்நிலை சிலருக்கு வருவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இதனால் சில ஆரோக்கிய குறைபாடுகள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் அமையும், அல்லது மூத்த அதிகாரிகளின் கோபத்திற்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியை தேவையில்லாத சில வாக்குவாதங்களையும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்னைக்கு நீங்க ஏதாவது பேசுனீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் பிரிவினைக்கு வழி வகுப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். நீங்க தான் நல்லாதான் இருப்பீங்க, இன்னைக்கு ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பீங்க, தேவையில்லாத ஒரு மூணாவது நபர்லாம் இன்னைக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு போவாங்க. அதனால கொஞ்சம் நீங்கள் முடிந்தளவு ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து செல்வது அவசியமாகிறது. இன்று ஏதாவது கருவுற்றும் பெண்களுக்கு ஏதாவது உடல் உபதைகள் என்றால் கண்டிப்பாக மருத்துவரை அணுகி தக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது அவசியமாகிறது இந்த உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு எந்த காரியம் செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பது அவசியமாகிறது. மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த தொழில் இன்று சுறுசுறுப்பு ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும், அதனால் இன்று உங்களுக்கு லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று மனைவியின் மூலம் நீங்கள் ஏதாவது ஒரு கூட்டு தொழிலில் எதிர்பார்த்த ஒரு லாபங்கள், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண தொழில்களில் லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நண்பர்கள் மூலம் நீங்கள் எதிர்பார்த்த பண உதவி வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இந்த தொழிலில் நீங்கள் செய்யும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. தந்தையார் மூலம் இன்று தொழிலில் நீண்ட நாட்களாக ஏதாவது சிறு சிறு பிரச்சனைகள் இருந்து அது ஒரு முடிவுக்கு இன்று உங்களுக்கு தனியாக ஒரு பிரான்ச் ஆரம்பிச்சு கொடுத்து அதன் மூலம் இன்று லாபங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அரசு அலுவலகங்களில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த எல்லா பலன்களும் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று மூத்த அதிகாரிகள் மூலம் பாராட்டுகள் பெறுவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் வெற்றி உறுதியாகிறது. மொத்தத்தில் இந்த மகர ராசி நேயர்களுக்கு இன்று மிகவும் ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுகிறது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று மித்திரத்தாரை. இந்த மித்திரத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் ஒரு 50% காரியங்கள் நடைபெறுவதற்கான ஒரு சூழ்நிலையும், ஒரு 50% காரியங்கள் சிறு தடை தாமதங்கள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று ஏதாவது கையில அமௌண்ட் வச்சிருந்தீங்கன்னா இன்று ஜுவல்ஸ்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது அவசியமாகிறது. அதாவது சுப விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமையும். இந்த சுப விரய செலவு செய்தீர்களானால் உங்க அமௌண்ட் உங்க கையை விட்டு போவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. சுப விரய செலவு செய்யாம கம்முன்னு வச்சிருந்தீங்கன்னா அது வீண் விரய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படும். இன்று ஏதாவது ஒரு நிலத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, அதாவது ஒரு அசையா சொத்துக்களில் நீங்கள் முதலீடு செய்தீர்களானால் அந்த முதலீடுகள் மூலம் பிற்காலத்தில் லாபம் தரும் நாளாக இன்று அமையும். மேலும் இன்று ஏதாவது குழந்தைகள் பேர்ல ஏதாவது ஒரு பிக்சட் டெபாசிட்ல அமௌண்ட் போட்டா கூட அது இன்று உங்களுக்கு உகந்த நாளாக கருதப்படுகிறது. அப்படி நீங்க எதுவுமே செய்யாட்டி அந்த அமௌண்ட் கையில வச்சிருந்தீங்கன்னா வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் சிலருக்கு ஏதாவது கையிலேயே காசுல எப்படி நான் வீண் விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும்னா கடனை வாங்கி கூட நீங்க ஏதாவது சிறு வீண் விரைய செலவு உங்களை காத்துக்கிட்டு இருக்கு, அதை செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாக இருக்கிறது. இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக ஏதாவது யாத்திரக்காரர்களுக்கு முடிந்தளவு ஏதாவது உதவி, உங்களால் முடிந்தளவு உதவி செய்தீர்களானால் அது இந்த வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமையும். அல்லது ஏதாவது ஒரு கோயில்ல போய் ஒரு ரூபா உண்டியில போட்டா கூட அது உங்களுக்கு வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக அமையும். இல்லைன்னா கோயில் திருப்பணிக்கோ அல்லது கோயில் அன்னதானத்திற்கோ ஏதாவது சிறு உதவி செய்தீர்களானால் அது வீண் விரைய செலவுகளை தடுக்கும் பரிகாரமாக இன்று அமைகிறது. முதல் திருமணம் சட்டப்பூர்வமாக விவகாரத்தாகி இரண்டாம் திருமணம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே அமைகிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீண்ட நாட்களாக இரண்டாம் திருமணம் சார்ந்து வரன் அமையாதவர்களுக்கு இன்று எதிர்பார்த்த இடத்தில் வரன் அமைந்து திருமணம் நடப்பதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. இந்த திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அவிட்டம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று பரம மைத்திரத்தாரை. இந்த பரம மைத்திரத்தாரை மிகவும் அற்புதமான நாளாக இன்று அமையும். இன்று நீண்ட நாட்களாக திருமணம் சார்ந்த முயற்சி செய்வர்களுக்கு இன்று ஒரு நல்ல இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது தொழில் சார்ந்து புதிய முயற்சி செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. சிலர் ஏதாவது வளைகாப்பு சார்ந்து சில
நேரங்கள் குறிப்பதற்கும் வளைகாப்பு பணிகளை மேற்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. நீண்ட நாட்களாக வாரிசு இல்லாதவர்களுக்கு நல்ல ஒரு வாரிசு கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது பாதியில் நின்று போன வீட்டு வேலைகளை முடிப்பதற்கு இன்று உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. ஏதாவது வீடு சார்ந்து நிலம் சார்ந்து ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் கொடுத்திருந்தீங்கன்னா, அதாவது வீடு பிளான் அப்ரூவலுக்காகவோ அல்ல லோனுக்காகவோ அப்ளிகேஷன் கொடுத்திருந்தீங்கன்னா அதற்கான ஒரு நல்ல செய்திகள் வருவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. விவசாயம் சார்ந்த தொழில் செய்வர்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாக இருக்கிறது. நீண்ட நாட்களாக மந்தமாக இருந்த ஒரு சூழ்நிலை மாதிரி பண்ணை தொழில்களில் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று யாருக்காவது கடன் கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை என்றால் கண்டிப்பாக டாக்குமெண்டேஷன் பண்ணிட்டு கடனை கொடுங்க, இல்லாட்டி உங்க பணம் திருப்பி வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் இன்று உங்களுக்கு வெற்றி தரும் நாளாகவே இன்று அமைகிறது. வியாபாரம் சார்ந்து ஏதாவது தொழில் சார்ந்து வியாபாரம் சார்ந்து பயணங்கள் மேற்கொள்பவர்களுக்கு எதிர்பார்த்த லாபத்தொகை கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று குடும்பத்துடன் சில இன்ப சுற்றுலா சென்று வருவதற்கும் இன்று ஏதாவது புனித நதிகளில் நீராடுவதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு மொத்தத்தில் இந்த அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஒரு நன்மை பயக்கும் நாளாக அமைகிறது. கும்பராசி நேயர்களே, கும்பராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் இன்று ஏதாவது மூதாதையர் சொத்துக்களில் இருந்த பிரச்சனை விலகி இன்று எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலையும், மூதாதையர் சொத்துக்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அதன் மூலம் ஏதாவது பலன்கள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் சிலருக்கு அமைகிறது. குடும்பத்தை பொறுத்தவரை இன்று மிகவும் ஒரு மகிழ்ச்சிகரமான சந்தோஷகரமான ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. குடும்ப உறுப்பினர்களுக்கு இன்று ஏதாவது மருத்துவ செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று தொழிலை பொறுத்தவரை சில மந்தமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. ஏதாவது நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் இன்றும் குறைவானதாகவே ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் முயற்சி செய்தால் மட்டுமே புதிய வாடிக்கையாளரை இன்று கவர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று தொழில் சார்ந்து ஏதாவது ஒரு கடன் வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகள் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது கடன் வாங்கினீங்கன்னா தேவையில்லாத சில சிக்கலில் மாட்டிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இதன் மூலம் தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. முடிந்தளவு இன்று கடன் வாங்காமல் தொழிலை மேற்கொள்வதற்கு இன்று லாபம் தரும் நாளாக அமைகிறது இந்த கும்பராசி நேயர்களுக்கு. கும்பராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று மூதாதையர் சொத்துக்களில் மட்டுமே சில பிரச்சனைகள் இருந்து விலகுவதாகவே இன்று அறியப்படுகிறது. சதயம் நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று ஜென்மத்தாரை இன்று ஏதாவது ஒரு அத்தியாவசிய வேலைகளை மட்டுமே செய்ய வேண்டும். ஆடம்பரமான வேலைகளை செய்தீர்களானால் தேவையில்லாத சிக்கலில் மாற்றிக்கொள்ளும் ஒரு சூழ்நிலை சிலருக்கு அமைகிறது. முடிந்தளவு இன்று கொடுக்கல் வாங்கலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு கொடுக்கல் வாங்கலை தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த கொடுக்கல் வாங்கல் மூலம் சிறு தொந்தரவுகளும் அதாவது பிற்காலத்தில் சிறு தொந்தரவுகள் வர இருப்பதால் முடிந்தளவு அதை தவிர்ப்பதே அவசியமாகிறது. மேலும் இன்று யாருக்காவது சூரிட்டி கையெழுத்து போடுவதோ அல்லது ஜாமீன் சொல்வதோ இன்று தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த சூரிட்டி கையெழுத்து போட்டீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனையில முடிவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் இன்று வாய்மொழி வாக்குறுதியை முற்றிலும் தவிர்ப்பது அவசியமாகிறது. இந்த வாய்மொழி வாக்குறுதி மூலம் தேவையில்லாத சில பிரச்சனைகளும் சில உடல் உபதைகளும் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது வண்டி வாகனங்கள் மூலம் இன்று நீங்கள் எதிர்பார்த்த லாபங்கள் மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இந்த ரியல் எஸ்டேட் செய்வர்களுக்கு இன்று தொழிலில் சிறு சிறு பிரச்சனைகள் இருப்பதால் முடிந்தளவு இன்று லாபங்களை குறைப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. திருமணம் சார்ந்து இன்று பேச்சுவார்த்தைகளை தவிர்ப்பது அவசியமாகிறது. ஏன்னா இன்னைக்கு திருமணம் சார்ந்து நீங்க எந்த பேச்சுவார்த்தை நடத்தினாலும் அதில் முன்னேற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் மிகவும் குறைவானதாகவே இருக்கிறது இந்த சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சம்பத்து தாரை. இன்று புதிய முதலீடுகள் செய்வதற்கும் புதிய முதலீடுகளில் ஏதாவது ஒரு புதிய தொழில்களை மேம்பாடு செய்வதற்கும் உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. இருந்தாலும் நீங்க செய்யும் போது ஒரு முறைக்கு பலமுறை யோசனை செய்வது அவசியமாகிறது. மேலும் ஏதாவது ஷேர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவது கொஞ்சம் எதிர்பார்த்த லாபங்கள் சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று எதிர்பார்த்த லாபங்கள் இருப்பதால் இன்று தக்க இடத்தில் வரன் அமைவதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது.
இந்த திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் மூலம் இன்று ஏதாவது சுப விரைய செலவு செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நீண்ட நாட்களாக வெளியூர் வெளிநாட்டிலிருந்து வர வேண்டிய பண வரவு வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஏதாவது குத்தகை பணம் வாடகை பணம் பெண்டிங் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இன்று வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இருந்தாலும் இந்த பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் நடப்பதால் இன்று சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சில பிரச்சனைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் எந்த காரியங்களை செய்யும் போது கொஞ்சம் இந்த சந்திராஷ்டமம் முடியும் காலம் பட்டவரை கொஞ்சம் அமைதியாக இருப்பது அவசியமாகிறது. மீனராசி நேயர்களுக்கு உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சந்திரன் இருப்பதால் குழந்தைகள் மூலம் சிறு சிறு வீண் விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று குழந்தைகள் ஆரோக்கியம் சார்ந்து சிறு விரைய செலவுகள் செய்ய வேண்டிய ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் ஏதாவது யாரிடமாவது கொஞ்சம் பேசும்போது கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடன் பேசுவது அவசியமாகிறது. ஏதாவது நீங்க பேசுனீங்கன்னா தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது. ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் கொஞ்சம் தடை தாமதங்கள் இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் முன்பின் யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. மேலும் இன்று கூட்டு தொழிலில் நீண்ட நாட்களாக ஏதாவது லாபங்கள் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் இன்று அதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் குறைவானதாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பும் உள்ளது. மேலும் குடும்பத்தை பொறுத்தவரை கணவன் மனைவியிடம் கொஞ்சம் அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. ஏதாவது தேவையில்லாத பேச்சுகள் பேசினீங்கன்னா அது தேவையில்லாத வம்பு வழக்குகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது இந்த மீனராசி நேயர்களுக்கு. மீனராசி நேயர்களை பொறுத்தவரை இன்று நீங்கள் செய்யும் காரியங்களில் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதால் இன்று நீங்கள் எந்த காரியங்களை செய்தாலும் ஒரு முறைக்கு பல முறை யோசனை செய்து செய்வது அவசியமாகிறது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று விபத்து தாரை. இந்த விபத்து தாரையில் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. பயணங்கள் மூலம் தேவையில்லாத சிறு சிறு பிரச்சனைகள் வருவதால் முடிந்தளவு பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. இன்று வண்டி வாகனங்கள் மூலம் தேவையில்லாத சிறு விரைய செலவுகள் காத்துட்டு இருக்கு. ஆகவே முடிந்தளவு இன்று பயணங்களை தவிர்ப்பது அவசியமாகிறது. அப்படியே பயணங்கள் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தால் கண்டிப்பாக பாதுகாப்பான பயணங்களை தேர்ந்தெடுத்து செய்வது அவசியமாகிறது. அரசின் சாலை விதிகளை மதித்தும் இன்று பயணங்கள் செய்வது மிகவும் அவசியமாகிறது. மேலும் இன்று ஏதாவது ஒரு பொருளை வாங்குறதுக்கு கடைக்கு போனா கூட 10 கடை ஏறி இறங்கினாதான் உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பொருள் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேலும் அலுவலகத்தை பொறுத்தவரை இன்று சக ஊழியர்களும் சிறு பிரச்சனைகள் இருந்தால் முடிந்தளவு சக ஊழியர்களை அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. இன்று மூத்த அதிகாரிகள் பணி சுமையின் காரணமாக உங்களுடைய சில கோபத்துக்கு ஆளாக வேண்டிய ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். முடிந்தளவு எல்லோரையும் இன்று அனுசரித்து செல்வது அவசியமாகிறது. விவசாயத்தை பொறுத்தவரை விவசாய கருவிகள் மூலம் இன்று தேவையில்லாத சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாக இருக்கிறது. இன்று சிலருக்கு ஏதாவது வளர்ப்பு பிரயாணிகள் மூலம் சில விரைய செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பும் அதிகமாகவே இருக்கிறது. இன்று ஏதாவது நீச்சல் குளத்தில் ஏதாவது உடற்பயிற்சி செய்பவர்கள் நீச்சல் பயிற்சி செய்பவர்கள் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் செய்வது அவசியமாகிறது. இதனால் தேவையில்லாத சிறு உடல் உபதைகள் வருவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. இன்று ஏதாவது சந்திராஷ்டம் நடப்பதால் முடிந்தளவு இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் நிதானத்துடனும் கவனமுடனும் இருப்பதும் அவசியமாகிறது. மேலும் இன்று நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் சிறு சிறு தடை தாமதங்கள் இருப்பதாக தோன்றுகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. எது செஞ்சாலும் கொஞ்சம் மன தைரியத்துடனும் கொஞ்சம் எந்த காரியங்களை செய்தாலும் கொஞ்சம் தள்ளி போடுவதும் அவசியமாகிறது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு. ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்தவரை இன்று சேமத்தாரை. இந்த சேமத்தாரையில் நீங்கள் செய்யும் காரியங்கள் அனைத்தும் மிகவும் ஒரு அற்புதமான காரியமாகவே இன்று அமையும். மேலும் ஏதாவது ஆரோக்கியம் சார்ந்து நீண்ட நாட்களாக உடல் உபதைகள் இருப்பவர்கள் தக்க மருத்துவரை அணுகி இன்று சிகிச்சை எடுத்துக்கொண்டீர்களானால் அது பூர்ண குணம் ஆவதற்கான ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமையும். இன்று ஆரோக்கியம் சார்ந்து இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமைகிறது. திருமணம் சார்ந்து ஏதாவது எடுக்கும் பேச்சுவார்த்தைகள் இன்று சற்று முன்னேற்றம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை அமைகிறது. இன்று அதற்கான வரன் அமைவதற்கான ஒரு சாத்தியக்கூறுகளும் அதிகமாகவே இருக்கிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மேலும் ஏதாவது சிலருக்கு கடன் பிரச்சனைகளால் சிறு சிறு தொந்தரவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. கையில ஏதாவது காசு வச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இன்று வாங்கிய கடனை கட்டுவதற்கு உகந்த நாளாக இன்று கருதப்படுகிறது. அப்படி கடனை கட்டினீங்கன்னா கூடிய விரைவில் அந்த கடன் தீர்வதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. மேற்கொண்டு கடன் வாங்காத ஒரு சூழ்நிலையும் சிலருக்கு அமைகிறது. இன்று ஏதாவது நிலம் சார்ந்து வீடு சார்ந்து நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்தும் சாதகமான பலன் தருவதாகவே இன்று அமையும். இன்று புதிய செயல்களை செய்வதற்கும் புதிய செயல்களை அரங்கேற்றம் செய்வதற்கும் மிகவும் உகந்த நாளாக கருதப்படுகிறது இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு. மொத்தத்தில் இந்த ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று மிகவும் ஒரு மன மகிழ்ச்சியாக இருப்பதற்கான ஒரு வாய்ப்பு மிகவும் அதிகமாகவே இருக்கிறது. நன்றி நேயர்களே.
இன்று பிறந்த நாள் விழா காணும் தம்பதியர்களுக்கும் குழந்தைகளுக்கும் தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறது இந்த கிரகலட்சுமி ஆஸ்ட்ரோ சேனல். நன்றி நேயர்களே, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.